بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி போன்றவனாக என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். கமுதி நகரத்தில் எழுச்சியுடன் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் சில கருத்துக்களை முஸ்லிம் சமுதாயத்தை மட்டுமல்ல, தமிழக சமுதாயத்தை மட்டுமல்ல, இந்திய தேசியத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான பிரச்சனைகளை உங்களுடைய கவனத்திற்கு இந்த தருணத்திலே கொண்டு வருவது பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அருமை சகோதரர்களே, இந்த பொதுக்கூட்டத்திற்கு சமூக ஒற்றுமை என்று தலைப்பிட்டிருக்கின்றார்கள். நான் பேசவிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளும் சமூக ஒற்றுமை சார்ந்த செய்திகளாக நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன். அருமை சகோதரர்களே, முதலாவதாக எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய சகோதரர் ஹாஜாக்கனி அவர்கள் தன்னுடைய உரையினுடைய இறுதியில தெஹல்கா வார இதழை மேற்கோள் காட்டி சில செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு முன்னர் எடுத்துரைத்தார். ஆனால் அது சுருக்கமாக பேச வேண்டிய செய்தி அல்ல. இந்தியாவிலே வாழக்கூடிய ஒவ்வொரு நியாய உணர்வு படைத்த ஒவ்வொரு இந்தியனையும் உழுக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று நான் சொன்னால் அது மிகையாக. அருமை சகோதரர்களே, நம்முடைய நாட்டிலே பல்வேறு தருணங்களிலே பல்வேறு இடங்களிலே அவ்வப்போது குண்டு வெடிப்புகள் நடக்கக்கூடிய செய்திகளை நாம் பத்திரிகைகள் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து வருகின்றோம். இந்த குண்டு வெடிப்புகள் நடைபெறும் போதெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்கும் போது உடனடியாக ஒரு பிளாஷ் நியூஸ் என்று சொல்லப்படக்கூடிய உடனடி செய்தி ஒன்று பரப்பப்படும். என்ன செய்தி பரப்பப்படும்? ஒரு முஸ்லிம் அமைப்பை முஸ்லிமோடு சேர்ந்து அல்லது இஸ்லாத்தோடு இணைத்து ஒரு அமைப்பின் பெயரை குறிப்பிட்டு அந்த அமைப்பினர் தான் இந்த குண்டு வெடிப்புக்கு காரணம், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் நாங்கள் தான் இதற்கு பழித்தீர்ப்பதற்காக வேண்டி குண்டு வைத்தோம் என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இமெயில் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக என்றெல்லாம் சாதாரணமாக செய்திகள் வெளிவரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். என் அருமை சகோதரர்களே, சில வாரங்களுக்கு முன்னால் ரொம்ப லேட்டஸ்டாக சொல்ல வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்து சமய மக்களின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாரணாசியில கும்பமேளா நடைபெறக்கூடிய ஒரு சூழல்ல குண்டு வெடிக்கின்றது. அந்த குண்டு வெடிப்பு நடைபெற்று அதிலே ஒரு சிலர் இறந்து விடுகிறார்கள். அந்த குண்டு வெடிப்பு இடத்திற்கு காவல்துறையினர்கள் வந்து பூர்வாங்கமான விசாரணைகள் நடத்தப்படுவதற்கு முன்பாகவே என்ன செய்தியை நாம் தொலைக்காட்சியில பார்க்கிறோம்? இந்தியன் முஜாஹிதீன் என்ற அமைப்பு இந்த குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டது.
பாபரி மஸ்ஜித் வழக்கிலே அளிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இந்த குண்டுவெடிப்பு நடந்ததாக அந்த மின்னஞ்சலில் இமெயில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இமெயில் மும்பாயில இந்த பகுதியிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் உடனடியாக செய்திகள் வந்து பரபரப்பு நாட்டிலே ஏற்படும். சமீபத்திலே நடைபெற்ற குண்டுவெடிப்பினால உங்களுடைய நினைவுகளிலே பசுமையாக இருக்கும் என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டாக இந்த வாரணாசி குண்டுவெடிப்பை நான் குறிப்பிட்டேன். இதே போல்தான் அருமை சகோதரர்களே, பாஜக ஆட்சி அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலே டெல்லியிலே தேசிய ஜனநாயக முன்னணி என்ற பெயரிலே ஆட்சி நடைபெற்றது. அந்த ஆட்சியின் போது மட்டுமல்ல, வாஜ்பாய் அத்வானி தலைமையிலான ஆட்சி ஒரு காவி பயங்கரவாத ஆட்சி. அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்து முனைப்பெடுத்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மதசார்பின்மைக்கு சவால் விட்ட அந்த ஆட்சியை 2004 வாக்குச்சீட்டுகள் மூலமாக வீட்டுக்கு அனுப்பினோம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. ஆனால் அருமை சகோதரர்களே, வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது நாட்டிலே நடைபெறக்கூடிய குண்டுவெடிப்புகளுக்கெல்லாம் அந்த பழைய முஸ்லிம்கள் மீதும் முஸ்லிம் அமைப்புகள் மீதும் முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அழைக்கப்படக்கூடியவர்கள் மீதும் போட்ட அதே படுபாடான செயலை மன்மோகன் சிங் அரசாங்கத்திலும் தொடர்ந்து செய்தார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை. டெல்லியிலே நாடாளுமன்றம் தாக்குதலுக்கு இலக்காகின்றது. வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது நாடாளுமன்றம் தாக்குதலுக்கு இலக்காகியது. அந்த நாடாளுமன்ற தாக்குதலிலே ஈடுபட்டவர்கள் என்று சிலரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். அவர்களில் சிலர் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் ஒருவருக்கு இந்த நாட்டினுடைய மனசாட்சி அவரை தூக்கில் தொங்கவிட வேண்டும் என்று சொல்கின்றது என்று சொல்லி அப்சல் குருவுக்கு இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கின்றது. இத்தனைக்கும் அப்சல் குரு நேரடியாக அந்த தாக்குதலிலே ஈடுபடவில்லை. பாராளுமன்றத்தை தாக்கப் போகின்றோம் என்று சொன்னவர்களுக்காக காரை ஏற்பாடு செய்து கொடுத்தார், டெல்லியிலே தங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்ற காரணங்களை காட்டி அதே வழக்கிலே கைது செய்யப்பட்ட டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ்.ஏ.ஆர். ஜீலானி விடுதலை செய்யப்படுகின்றார். அப்சல் குருவுடைய மனைவி விடுதலை செய்யப்படுகின்றார். அவர்கள் மீதெல்லாம் போதுமான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் அப்சல் குருவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. நான் ஏன் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால், நாடாளுமன்றத்தை நான் சவால் விட்டு சொல்கின்றேன். நாடாளுமன்றம் வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது தாக்குதலுக்கு இலக்காகி பல ஜவான்கள், பல நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் பலியானார்களே, அந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் அப்சல் குருவும் அவரை சார்ந்தவர்களும் அல்ல. இது நான் சொல்றேனா? இல்லை. அன்று காங்கிரஸ் கட்சியில் இருந்து இன்று பாஜகவுக்கு மாறி இருக்கக்கூடிய நஜ்மா ஹெப்துல்லா ராஜ்யசபாவினுடைய துணை தலைவராக இருந்தவர் அதை சொல்லி இருக்கிறார். இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்துக்குள்ள அன்றைய தினம் யார் உள்ளே வந்தார்கள் என்பதை க்ளோஸ் சர்க்கியூட் டெலிவிஷன் மூலமாக வரதெல்லாம் பதிவு செய்யக்கூடிய அந்த தொலைக்காட்சி நாடாக்களை பார்த்தால் உண்மையிலே
போன்றவர்கள் வைத்தாலும் கூட ஒரு தலைபட்சமாக விசாரணை நடத்தி கடைசியில் அப்சல் குரு மட்டும் மரண தண்டனை என்று சொன்னார்கள். இது நடைபெற்றது பாஜக ஆட்சியில. இன்னைக்கு வரைக்கும் என்று தூக்கு கயிறு தன்னுடைய தலையிலே மாட்டப் போகின்றது என்ற அந்த நிலையில அப்சல் குரு டெல்லியிலே திகார் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, ஆனால் மதசார்பின்மையின் பேரால் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் ஆட்சியில என்ன நடைபெற்றது? அதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த சமுதாயம் ஏதோ பாஜக மட்டும்தான் இந்த நாட்டினுடைய மதசார்பின்மைக்கு எதிரி, இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிரி, இந்த நாட்டில் ஆளக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரி என்ற ஒரு கற்பனையிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் பாஜக நேரடி எதிரி என்றால் காங்கிரஸ் கட்சியை பார்க்கும்போது அது மாபெரும் துரோகியாக, முதுகிலே குத்தக்கூடிய துரோகியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த நாட்டிலே நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருந்து கொண்டே வருகின்றது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் 450 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் வழிபாடு நடத்திய மொகாலய பேரரசினுடைய முதல் சக்கரவர்த்தி ஜஹீருதீன் ஷா பாபருடைய காலத்தில் அவருடைய அவுது பிராவின்ஸ் என்று சொல்லக்கூடிய அவுது மாகாண ஆளுநராக இருந்த மீர் பாக்கி கட்டி முடித்த அந்த பாபரி மஸ்ஜித் யாருடைய ஆட்சி டெல்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் இருந்தபோது கோயிலாக மாற்றப்பட்டது என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில நாம் மறக்க முடியுமா? 1949 ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு முஸ்லிம்கள் இஷா தொழுகையை தொழுதுவிட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு மெம்பர்ல ராமர், அனுமான், லட்சுமணன், சீதை போன்றவர்களுடைய சிலைகளை உள்ளே கொண்டு போய் வைத்தார்கள். அப்போது டெல்லியில ஜவஹர்லால் நேரு பிரதமர், உத்தரப்பிரதேசத்தில் கோவிந்த் வல்லபாய் பந்த், ஜிபி பந்த் என்று சுருக்கமாக சொல்வார்கள், அவர் முதலமைச்சர். அயோத்தியின் நகர காங்கிரஸ் தலைவராக இருந்த அகஷாய் பிரம்மச்சாரி என்பவர் இது பெரிய அக்கிரமம் நடைபெற்று இருக்கின்றது, இந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி பள்ளிவாசலை முஸ்லிம்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சத்தியாகிரகம் செய்கின்றார். ஆனால் பிரதமர் கடிதம் எழுதினார், முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். பள்ளிவாசல் பூட்டப்பட்டு அது நிரந்தர கோயிலாக 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி நடைபெற்றது என்றால் அது வாஜ்பாயினுடைய ஆட்சியில இல்ல, நேருனுடைய ஆட்சியில, பாஜகவினுடைய அல்லது அதற்கு முந்தைய வடிவமான பாரதிய ஜனசங்கத்தினுடைய ஆட்சியில இல்ல, காங்கிரசினுடைய ஆட்சியில என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த நாடு ஒரு வேதனைக்கு உள்ளாகியது. இந்த சமுதாயம் என்று சொல்லும் போது இந்திய சமூகத்தில ஒற்றுமை குறைந்து போய்விட்டது என்றால் அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய மதசார்பற்ற கொள்கையில பலவீனம் அடைந்தது என்று சொன்னால் அது மிகையாக. அதே போலதான் அருமை சகோதரர்கள், பள்ளிவாசல் பூட்டப்பட்டது, மெம்பர் பள்ளியில சிலைகள் இருக்கின்றன, அவற்றை பூஜை செய்வதற்காக 2 பூஜாரிகள் உள்ளே போகிறார்கள். முஸ்லிம்கள் பள்ளிவாசல் இடத்திற்கு பக்கத்தில் கூட அருகில் கூட வரக்கூடாது என்று தடை உத்தரவு. இந்த நிலையில பள்ளிவாசலுடைய பூட்டு உடைக்கப்பட்டு அது நிரந்தர கோயிலாக மாற்றப்பட்டது யாருடைய ஆட்சியிலே என்று பார்க்கும்போது அதுவும் காங்கிரஸ் ஆட்சியிலே தான். ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்த போதுதான் அந்த கொடுமையும் நடைபெற்றது. பாபரி மஸ்ஜித் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உமேஷ் சந்தர் பாண்டே என்ற ஒரு வழக்கறிஞரை தயாரித்து நான் ஒரு ராமபக்தன், அங்கு தடையின்றி ராமரை வணங்குவதற்கு இந்த பள்ளிவாசலுடைய பூட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படுகின்றது. முதல்ல முனிசிப் நீதிமன்றத்துக்கு இந்த உமேஷ் சந்தர் பாண்டே செல்கின்றார். அந்த நீதிபதி இந்த உமேஷ் சந்தர் பாண்டே என்ன முட்டாள,
இங்க வந்திருக்கின்றார். இந்த வழக்கு இருப்பது உயர் நீதிமன்றத்தில் என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்கின்றார். மறுநாள் KM பாண்டே என்ற மாவட்ட நீதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு வந்தபோது முஸ்லிம் தரப்பினர்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டறியாமல் உடனடியாக பூட்டு உடைக்கப்படுவதற்கு நீதிபதி KM பாண்டே உத்தரவிடுகின்றார் என்றால் அந்த பூட்டு உடைக்கப்படக்கூடிய காட்சியை இன்று போல இளைய தலைமுறையினருக்கு சொல்கின்றேன். பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு ஒரு புதிய ஜெனரேஷனே, ஒரு புதிய தலைமுறையே வந்துவிட்டது. அவர்களுக்கு சொல்கின்றேன், இன்று தொலைக்காட்சியில நாம் பல்வேறு தனியார் சேனல்களை பார்க்கின்றோமே, அப்படியெல்லாம் 1986 இந்த நிகழ்வு நடைபெறும் போது எந்த சேனலும் கிடையாது. ஒரே ஒரு சேனல் உண்டு, அது தூர்தர்ஷன், அரசாங்கத்தினுடைய சேனல் மட்டும்தான். அதுல இந்தியில நிகழ்ச்சிகள் வரும், ஆங்கிலத்திலே நிகழ்ச்சி வரும், தமிழிலும் நிகழ்ச்சி வரும். தேசிய அளவில் ஆங்கிலத்தில் இரவு 9 மணிக்கு செய்தி, அதே போல ஹிந்தியில செய்தி. அப்போ 1986 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 தேதி 5 மணிக்கு KM பாண்டே தீர்ப்பு சொல்கின்றார், பூட்டை உடை. இந்த பூட்டை உடைப்பதனால் வானம் பிளந்து கீழே விடாது என்று சொல்லி உத்தரவிடுகின்றார். இந்த பூட்டு உடைக்கப்படுகின்றது. அதை படம் பிடிப்பதற்காக வேண்டி பல 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய லக்னோ தூர்தர்ஷன் கேந்திராவில் இருந்து, லக்னோ தூர்தர்ஷன் நிலையத்திலிருந்து கேமராமேன்கள், படப்பிடிப்பாளர்கள் அந்த பூட்டு உடைக்கப்படுவதை படம் பிடித்து மீண்டும் லக்னோவுக்கு கொண்டு போய் சேர்த்து அன்னைக்கு இரவு 9 மணிக்கு தேசிய சேனல்ல, தேசிய அலைவரிசையில, ஆங்கில செய்தியில அது ஒளிபரப்பாகின்றது. தீபாவளி போல் கொண்டாடுகிறார்கள். இது யாருடைய ஆட்சி காலத்தில் வழிவகுக்கப்பட்டது? வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில் அல்ல, ஜனசங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் அல்ல, பாஜகவினுடைய ஆட்சி காலத்தில் அல்ல, மாறாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே தான் இது நடந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பாபரி பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடத்திலே ராமபெருமானுக்கு ஒரு மாபெரும் ஆலயத்தை எழுப்புவோம் என்ற பெயரிலே விஸ்வ இந்து பரிஷத் பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்கின்றது. அத்வானி, வாஜ்பாய் போன்றவரெல்லாம் பல்வேறு போராட்டங்களை நடத்துகின்றார்கள். ஒவ்வொரு முறையும் ஒன்றுக்கு ஒரு பேர் வைக்கின்றார்கள். செங்கல் பூஜை என்றார்கள், ஷீலான்யாஸ் என்றார்கள். இப்படியாக பல விஷயங்கள் நடைபெறுகின்றது. அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் நடைபெறும் போதெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்தது என்பதை மறந்துவிட முடியாது. சட்டவிரோதமாக எந்த இடத்திலே அடிக்கல் நாட்டக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதோ அந்த இடத்திலே ஷீலான்யாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்ற போதும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் தான் டெல்லியில இருந்தது. அதே போல உத்தரப்பிரதேசத்திலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் அந்த மாநிலத்திலும் இருந்தது. அருமை சகோதரர்கள், 1989 ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலின் போது ராஜீவ் காந்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அயோத்தியில் இருந்துதான் தொடங்குகிறார். அப்படி அவர் தொடங்கும் போது நிச்சயமாக ஆலயம் அமைக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை அளித்துதான் அவர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்பதும் வரலாறாக இருக்கின்றது. இடையிலே இருந்த VP சிங் அவர்களுடைய ஆட்சியின் போதுதான் குஜராத்தில் உள்ள சோமநாதபுரத்தில் இருந்து அயோத்தி நோக்கி அத்வானி நாடெங்கும் இரத்த ஆறுகளை ஓட்டிய ரத யாத்திரை நடத்திய போது, பீகாரிலே அவர் நுழைந்த போது சமஸ்திபூர் என்ற இடத்திலே லாலு பிரசாத் அவரை கைது செய்தார் என்பதை பார்க்கின்றோம். இந்த பழைய வரலாறுகளை எல்லாம் காரணத்தோடு தான் சொல்லி வருகிறேன். அதற்கு பிறகு தெரியும் உங்களுக்கு 1992 டிசம்பர் 6 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது என்றால்
அந்த இடிப்புக்கு முழு முதல் காரணம் டெல்லியில PV நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தான் அதற்கு முழு காரணம் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. அதே போல இப்போது ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் பலப்படுத்தி விட்டு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் மக்கள் அமைதியாக கேட்க வேண்டும் என்று இந்தியாவினுடைய பிரதமரே, இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரே, இந்தியாவினுடைய மத்திய அமைச்சரவையே மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நாடகத்தை, கபட நாடகத்தை ஆடி அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது என்றால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே தான் கொடுத்திருக்கின்றது என்பதை மறந்துவிட முடியாது. அருமை சகோதரர்களே, இந்த வரிசையிலே தான் இவற்றையெல்லாம் பாஜக செய்தால் நாம் ஆச்சரியப்பட மாட்டோம். இந்த துரோகத்தை எல்லாம், இந்த மதசார்பின்மைக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாம் பாஜகவும் அத்வானியும் வாஜ்பாயும் செஞ்சால் அது அவங்க தான் செய்வாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியான நிகழ்வுகள் மிகப்பெரிய மனவேதனையை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. ஜும்மாவுக்காக வேண்டி மக்கள் அலைமோதுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த பள்ளிவாசலிலே குண்டு வெடிக்கின்றது. பல நூறு மக்கள், ஜும்மாவுக்காக வந்த மக்கள் ஷஹீதாகின்றார். அந்த இடிபாடுகளை எல்லாம் அகற்றும் போது இறந்த மக்களுடைய உடல்களை எல்லாம் அப்புறப்படுத்தும் போது ஒட்டுதாடி ஒருவருடைய சடலத்தை எடுக்கிறாங்க. எடுக்கும் போது ஒட்டுதாடி கீழே விழுகின்றது. கவனிக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கும் போது வாஜ்பாய் இந்தியாவினுடைய பிரதமர் அல்ல, மன்மோகன் சிங் இந்தியாவினுடைய பிரதமர். மகாராஷ்டிர மாநிலத்திலே சிவசேனையுடைய ஆட்சி அல்ல, பாஜகவினுடைய ஆட்சி அல்ல, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆட்சி. இந்த மாலேகான் ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கு வாஜ்பாய் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டு, மன்மோகன் சிங் அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்டு வரக்கூடிய சிமி அமைப்பு தான் காரணம் என்று எல்லா பத்திரிகைகளுக்கும் செய்தியில வெளியிட்டாங்க. கூட கொஞ்சம் செய்தி என்னன்னா, இந்த சிமி அமைப்பினர் இந்த சமய பராத் போன்றவற்றுக்கெல்லாம் எதிர்ப்பானவர்கள். எனவே மார்க்க ரீதியாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக வேண்டிதான் மக்கள் கூடக்கூடிய ஜும்மா தினத்தில் சபே பராத் வரக்கூடிய அந்த இரவில, அந்த நாளிலே இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம். மாலேகானை சேர்ந்த அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு இன்றும் சிறையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மாலேகான் 1 என்றால், அதே மாலேகான் நகரத்தில் இன்னொரு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த இரண்டாவது நிகழ்வு நடைபெறும் போதும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி தான், மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி தான். இப்ப எத்தகைய நாள் தெரியுமா? ரமலான் மாதத்தினுடைய கடைசி தினங்கள், ஒற்றைப்படை இரவுல அதே மாலேகான்ல நோன்பு திறப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் தடை செய்யப்பட்ட சிமி அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்கூட்டரை நிறுத்தி குண்டு வெடிக்கின்றது. மறுபடியும் மக்கள் பலியாகிறார்கள். மறுபடியும் வாஜ்பாய் அரசாங்கத்தினால் செப்டம்பர் 11 நிகழ்ச்சிக்கு பிறகு, நிகழ்வுக்கு பிறகு 2001 தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பு தான் மறுபடியும் காரணம் என்று ஊரெல்லாம் ஒரே பேச்சு. மீடியாக்கள்ல அரசாங்கத்தின் சார்பாக இதெல்லாம் சிமி தான் காரணம். முதல்ல சபை பராத் அன்னைக்கு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வெடிச்சாங்க. பள்ளிவாசலுக்கு போய் ரமலான்ல நோம்பு திறக்கிறதுக்கு எந்த
எந்த முஸ்லீம் குழுக்களுக்கும் இடையிலும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனா மறுபடியும் என்ன, யாரு காரணமா? சிமி தான் காரணமா? இந்தியாவை ஆட்சி செய்வது மன்மோகன் சிங்கா அல்லது சிமியா அப்படிங்கிற சந்தேகம் நியாயமாக மக்கள் தான் வருகிறது. அவ்வளவு பவர்ஃபுல் அமைப்பாது. அருமை சகோதரர்களே, உடனே சிமி மீது பறி போடப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் புகழ்பெற்ற பள்ளிவாசல், மக்கா மஸ்ஜித் என்று அழைக்கப்படக்கூடிய பள்ளிவாசல், பழமையான பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல், அற்புதமான கட்டட அமைப்பு கொண்ட பள்ளிவாசல். எந்த தினத்திலே அங்கே குண்டு வெடிக்கின்றது தெரியுமா? மீண்டும் ஒரு ஜும்மா தினத்திலே குண்டு வெடிக்கின்றது. ஹவுலுக்கு பக்கத்துல முஸ்லிம்கள் மொழி செய்து கொண்டிருந்த நேரத்தில் குண்டு வெடிக்கின்றது. ஏராளமான முஸ்லிம்கள் பலியாகின்றார்கள். மீண்டும் யார் மீது பலி? முஸ்லிம்கள் மீதே பலி. மீண்டும் இந்திய முஜாஹிதீன் சிமி இந்த அமைப்பு தான் இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று ஊரங்கும் ஒரே பேச்சு. ஹைதராபாத்தை சேர்ந்த MBA படிக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட ஏராளமான முஸ்லிம் மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். தலைநகர் டெல்லியிலே முகலாய பேரரசு காலத்திலே கட்டப்பட்ட புகழ்பெற்ற ஜாமா மஸ்ஜித் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய டெல்லியில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசல்ல மீண்டும் ஜும்மா நேரத்தில் மீண்டும் ஒரு குண்டு வெடிப்பு. அந்த குண்டு வெடிப்புக்கும் முஸ்லிம்கள் மீது பழி. அஜ்மீர் தர்காவிலே காஜா மொஹிதீன் சிஸ்தி அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்காவில் அங்கே குண்டு வெடிப்பு. அந்த குண்டு வெடிப்பு நடந்த உடனே அதுவும் முஸ்லிம்கள் மீது பழி. இப்ப என்னன்னா, சபையை பராத்து குடிக்காத குழுவினர், அதே போல தர்காவுக்கு செல்வதை எதிர்க்கக்கூடிய முஸ்லிம் குழுவினர், இவர்கள் தான் இந்த குண்டு வெடிப்பை செய்தார்கள் என்றெல்லாம் பக்கம் பக்கமாக, அதுவும் நம்ம ஹிந்துல சென்னையில் இருந்து வெளிவரக்கூடிய ஹிந்து பத்திரிகையில பிரவீன் சாமி என்று ஒரு அயோக்கியன் இருக்கின்றான் பத்திரிகையாளர், பக்கம் பக்கமாக எழுதுவான். இந்த குண்டு வெடிப்புகள் அனைத்தும் முஸ்லிம்கள் மீது பழி போடப்பட்டது. இடையில ஆங்காங்கே டெல்லியில தீபாவளியும் நோன்பு பெருநாளும் வரக்கூடிய சமயத்தில் வர்த்தக தலங்களிலே மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களிலும் குண்டு வெடிப்பு. மறுபடியும் முஸ்லிம்கள் மீது பழி. இதெல்லாம் ஏன் வரிசையா சொல்லிட்டு இருக்கேன்னா, கடைசியில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஓடக்கூடிய ஒரு ரயில், சம்யுக்தா எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய ரயிலையும் குண்டு வெடிக்கிறது. அதிலையும் பல அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். அந்த பாகிஸ்தான் மக்கள் அதிகமாக பயணம் செய்த அந்த ரயிலுக்கு குண்டு வெடித்தவர்களும் முஸ்லிம் தீவிரவாதிகள் தான், சிமி அமைப்பு தான், இந்திய முஜாஹிதீன் அமைப்பு தான் அப்படின்னு இந்திய அரசாங்கம் என்று சொல்லும் போது காங்கிரஸ் அரசாங்கம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் முஸ்லிம்கள் மீது இந்த பழியை போடுகிறது. அருமை சகோதரர்களே, இந்த சூழலிலே தான் நம்முடைய தமிழ்நாட்டில் தென்காசியில அதிகமாக மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்திலே அமைந்திருந்த RSS அலுவலகத்திலையும் குண்டு வெடிக்கின்றது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலும் குண்டு வெடிக்கின்றது. இந்த குண்டு வெடிச்ச உடனடியாக ராமகோபாலன் இங்கேயும் குண்டு வச்சுட்டாங்க, இது முஸ்லிம் தீவிரவாதிகளுடைய கைவரிசை தான் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை எல்லாம் நடத்தினார். நல்ல வேலை, சஞ்சீவ் குமார் என்று ஒரு ஐஜி, தென்மண்டல ஐஜியாக அப்போது அவர் இருந்தார். அவருடைய தலைமையில இந்த தென்காசி குண்டுவெடிப்பை பற்றியான புலன் விசாரணை நடைபெறுகிறது. அப்போது டிஐஜியாக கண்ணப்பன் என்ற ஒரு அதிகாரி இருந்தால், இவர்கள் எல்லாம் சேர்ந்து தென்காசி குண்டுவெடிப்பை விசாரித்து
கடைசியில யார பிடிச்சாங்க தெரியுமா? RSS சேர்ந்த, இந்து முன்னணியை சேர்ந்த 6 பேரை பிடிச்சாங்க. அவங்க குண்டு தயாரிக்க பயன்படுத்திய இடத்திலேயும் சோதித்து அது தயாரிப்பான பொருட்களை எல்லாம் கைப்பற்றினார்கள். இந்த காவல்துறை அதிகாரிகள், தமிழக காவல்துறை அதிகாரிகள் பத்திரிகையாளர்களிடம் சொன்னார்கள், ஹைதராபாத் மக்கா மஸ்ஜித்ல எந்த முறையிலே குண்டு வெடிக்கப்பட்டதோ அதே முறைதான் தென்காசியிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதே முறையில் தான் குண்டு வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேட்டி கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே நான் ஆங்கிலத்திலே இணையத்திலே ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரை எப்படி தொடங்கும் என்றால், மெல்ல பூனை குட்டி வெளியே வந்து விட்டது என்று தொடங்கும். The cat has finally come out of its bag என்று தொடங்கி இந்த தென்காசி குண்டுவெடிப்பு விவகாரத்தை எல்லாம் சொல்லி, இந்த காவல்துறை அதிகாரிகள் தென்காசியிலே நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்புக்கும் ஹைதராபாத்திலே நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டு, பிரதம மந்திரிக்கும் உள்துறை அமைச்சருக்கும் ஒரு கடிதம் கூட எழுதினேன். என்ன கடிதம் என்றால், பாராளுமன்றத்தின் மீது நடைபெற்ற தாக்குதல் தொடங்கி இந்தியாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து குண்டுவெடிப்பு தாக்குதல்களும் மீண்டும் மறு விசாரணை செய்யப்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த மறு விசாரணை மிக அவசியம் என்று வலியுறுத்தி அதற்கான காரண காரியங்களோடு அந்த கடிதமும் அந்த கட்டுரையும் அமைந்தது. இந்த கட்டுரையை படிக்கக்கூடிய ராஜ்யசபாவிலே CPM மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி பிருந்தா காரத் அவர்கள் இந்த கட்டுரையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மைதான் என்று அறிந்து நாடாளுமன்றத்திலே பேசுகின்றார். பிருந்தா காரத் எப்போ 2011 இல்ல, 2010 இல்ல, 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசுகின்றார். அனைத்து குண்டுவெடிப்புகளும் மீண்டும் மறு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று பேசுகின்றார். ஆனால் மதசார்பற்ற தன்மையிலே பிடித்தம் உள்ளதாக சொல்லக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் திமுக அரசு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புக்கு தான் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் திமுக அரசு எதுவுமே செய்யவில்லை. தொடர்ந்து குண்டுவெடிப்புகள் நடைபெறுகின்றது. அத்துணை குண்டுவெடிப்புகளுக்கும் முஸ்லிம்கள் மீதுதான் பழி தொடரப்படுகின்றது. ஒரே ஒரு விதிவிலக்கு, அந்த விதிவிலக்கு தான் மாராட்டியத்திலே நடைபெறுகிறது. மாராட்டியத்தினுடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத எதிர்ப்பு படையினுடைய தலைவராக மாவீரன் டிசம்பர் 26 அன்று 2008 மும்பாயிலே நடைபெற்ற தாக்குதலிலே தன்னுடைய உயிரையும் கொடுத்த மாவீரன் ஹேமந்த் கர்கரே தான் அந்த ATS என்று சொல்லக்கூடிய தீவிரவாத எதிர்ப்பு படையினுடைய தலைவராக இருக்கின்றார். அவரிடம் இந்த மேனகான் குண்டுவெடிப்பு வழக்கு ஒப்படைக்கப்படுகின்றது. அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கின்றது. என்னன்னா, அந்த மேனகான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜும்மா நாள்ல ஒரு நாள் குண்டு வெடிச்சு ஒரு ஆண்டு. அதுக்கு ஒரு சில ஆண்டு கழித்து ரமலான்ல குண்டு வெடிச்சு. ரமலான்ல குண்டு வெடிக்கும் போது இறந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவிகளை கொடுப்பதற்காக வேண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய பெருந்தலைவி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் மேலகானுக்கு வருகிறார்கள். வந்து அரசாங்கத்தின் சார்பாக இந்த நிவாரண உதவிகளை கொடுக்கிறதுக்காக மக்களை அழைக்கும் போது மக்கள், மானமுள்ள முஸ்லிம்கள் வாங்குவதற்கு மறுத்து விட்டார்கள். யாருக்கு வேணும் இந்த காசு? இறந்தது மக்கள். ஆனால் இந்த கொலைபாதக குற்றமும் சுமத்தப்பட்டு சிறையிலே வாடி கிடப்பதும் எங்கள் ஊர் மக்கள். இதில் உண்மையான விசாரணை, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. இந்த பிச்சைக்கார காசு வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். இதுக்கு பிறகுதான் இந்த ATS என்று சொல்லக்கூடிய
தீவிரவாத எதிர்ப்பு படையினுடைய தலைவராக ஹேமந்த் கர்கரே நியமிக்கப்பட்டு அவர் விசாரணையை தொடங்குகிறார். அருமை சகோதரர்களே, என்ன திடீர்னு இந்த மேடையை போட்டு காங்கிரஸ் இப்படி கிழிக்கிறீங்க அப்படின்னு சிலர் யோசிக்க கூடும். காங்கிரஸ் விட்டா நமக்கு வேற என்ன கதி இருக்கின்றது என்று நினைக்க கூடும். இந்த காங்கிரஸ் விட்டா வேற கதி இல்லைங்கிற நினைப்பின் காரணமாக தான் என் அருமை சகோதரர்களே, இந்த சமுதாயம் முதுகிலே குத்தப்பட்டு இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகள் நசுக்கப்பட்டு வருகின்றன என்று நான் சொன்னால் அது மிகையாக. ஹேமந்த் கர்கரே மிக அற்புதமான புலனாய்வு செய்கின்றார். மேலகான் குண்டுவெடிப்பு தொடர்பான அவருடைய புலன் விசாரணை எந்த அளவுக்கு செல்கின்றது என்றால் ஒரு சங்கிலி தொடர் போல. மேலகானிலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு, ஹைதராபாத்திலே மக்கா மஸ்ஜிதிலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு, சம்யுக்தா எக்ஸ்பிரஸ்ல நடைபெற்ற குண்டுவெடிப்பு, அத்துணையும் செய்தது ஒரு கும்பல் என்று தெளிவாக கண்டுபிடித்து அந்த கும்பலுக்கு தலைமை தாங்கியவன் யார் என்று பார்க்கும்போது இந்த நாட்டை, இந்த நாட்டினுடைய எல்லைகளை, இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக என்னுடைய வரிப்பணம், உங்களுடைய வரிப்பணத்திலிருந்து எந்த இந்திய ராணுவம் இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்த இந்திய ராணுவத்தில லெப்டினன்ட் கர்னலாக பணியாற்றக்கூடிய ஸ்ரீகாந்த் புரோஹித் என்பவன் தான் இதனுடைய மூளை காரணகர்த்தா என்பதை ஹேமந்த் கர்கரே கண்டுபிடித்து விட்டார். அதுலயும் விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ரீகாந்த் புரோஹித் என்பவன் எந்த ராணுவத்தில் எந்த பிரிவை சேர்ந்தவன் என்றால் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் எம்ஐ என்று சொல்வார்கள். ராணுவ உளவுத்துறையிலே பணியாற்றியவன். எப்படி உங்களுக்கெல்லாம் தெரியும், அமைப்புகளோடு கட்சிகளோடு தொடர்புடைய உங்களுக்கெல்லாம் தெரியும். எப்படின்னா நம்ம ஊர்ல ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி போலீஸ்கார் அவர் எப்பவாவது யூனிஃபார்ம் போட்டு பார்த்திருக்கீங்களா? போட மாட்டார். மத்திய உளவுத்துறை இருக்கின்றது, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதை சேர்ந்த அதிகாரிகள் எப்போதாவது யூனிஃபார்ம்ல இருப்பாங்களா? யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. சாதாரண சிவில் உடையில தான் அவங்க தங்களுடைய பணிகளை ஆற்றுவார்கள். அதே மாதிரி இந்த மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவினருக்கு யூனிஃபார்ம் கிடையாது. இந்த ஸ்ரீகாந்த் புரோஹித் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்ல இருந்ததோடு மட்டுமில்லாமல் அவர் அரபி மொழியை படிக்கின்றார். டியூட்டில அரபி மொழியை படிப்பதற்கான அசைன்மெண்ட் பணி அவர் கொடுக்கப்படுகின்றது. அரபி மொழியை படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த சதி திட்டங்களை எல்லாம் செய்திருக்கின்றார். இவர்தான் இதனுடைய மூளையாக செயல்பட்டு இருக்கின்றார். எனவே இவரை நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று ஹேமந்த் கர்கரே ராணுவ அதிகாரிகளுக்கு எல்லாம் எழுதும் போது, எங்க ராணுவத்தை சேர்ந்த யாரும் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவர் அவருடைய பணியின் காரணமாக, அவருடைய வேலையின் காரணமாக அவர் சில இந்துத்துவ அமைப்புகளோடு நட்பிலே இருக்கலாம், தகவல்களை பெறுவதற்காக இருக்கலாம், முஸ்லிம் தீவிரவாத கும்பல்களோடும் தொடர்பு இருக்கலாம், தகவல்களை பெறுவதற்காக வேண்டி இருக்கலாமே தவிர அவர் இது போன்ற நாசகர பணிகளிலே ஒருபோதும் ஈடுபட்டு இருக்க மாட்டார் என்று ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய ராணுவம் அவரை விசாரணைக்கு அனுப்புவதற்கே மறுக்கின்றது. ஆனால் ஹேமந்த் கர்கரே மிக தெளிவாக இந்த புரோஹித்தினுடைய விஷயம் என்னன்னா, அவனுடைய லேப்டாப்ல எந்தெந்த இந்துத்துவ தீவிரவாத தலைவர்களுடன் பேசுறானோ அது அவ்வளோத்தையும் பதிவு செய்து லேப்டாப்ல வச்சிருக்கான். இன்னைக்கு எனக்கு முன்னர் உரையாற்றி நம்முடைய பேராசிரியர் ஆஜாக்கனி அவர்கள் குறிப்பிட்டார் பாருங்க, அசீமானந்த் என்ற ஒரு சாமியார், அவரோட பேசுறதும் அதில் இருக்கின்றது. பிரகயா தாக்கூர் என்று சொல்லக்கூடிய பெண் சாமியார், அவருடன் குண்டு வைப்பதற்காக செய்த சதி திட்டங்களும் அவர் பேசுறது எல்லாமே இந்த ஸ்ரீகாந்த் புரோஹித்துடைய லேப்டாப்ல இருக்கின்றது என்பதை கர்கரே கண்டுபிடிச்சு இந்த எவிடன்ஸ் எல்லாம் நேரடியாக ராணுவத்தை ஒப்படைச்சு இந்தப்பா ஆள் இதை செஞ்சிருக்கான், இப்ப அனுமதி கொடு சொன்ன பிறகு அனுமதி கொடுத்து விசாரணை செய்யப்பட்டு அனைத்து குண்டு வெடிப்புகளுக்கும் நான் காரண
காரணகர்த்தாவாக இருந்தேன், மூளையாக செயல்பட்டேன் என்று புரோஹித் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டு மராட்டிய மாநில பயங்கரவாத தடுப்பு சட்டம் மோகா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த சட்டத்தின்படி அவன் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டான். அருமை சகோதரர்களே, அதே மாதிரி இந்த பென்சானியார் பிரக்யா தாக்கூரும் சிறையிலே அடைக்கப்பட்டார். புரோஹித்தையும் தாக்கூரையும் புலன் விசாரணை செய்யும் போது பான்ஸ்ரா மிலிட்டரி அகாடமி என்ற பெயரில் இது போன்ற நாசகர செயல்களை செய்வதற்காக வேண்டி இந்துத்துவ அமைப்புகள் ஒரு பயிற்சி பள்ளியே நடத்தி வருகின்றன என்ற தகவலும் கூடுதலாக கிடைக்கின்றது. அந்த பயிற்சி பள்ளியில இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகளுக்கு, சங் பரிவார் பயங்கரவாதிகளுக்கு, இந்த நாசகர வேலையை செய்யக்கூடிய அதிபயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவர்கள் ராணுவத்தைச் சேர்ந்த சில அதிகாரிகள் என்பதும் இந்த புலனாய்வுல நம்முடைய கற்கரை அவர்கள் தலைமையிலான குழுவினர் கண்டுபிடிக்கின்றார்கள். இத்துணைக்கும் ஒன்றை நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த அத்துணை குண்டு வெடிப்புகளையும் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க? முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். MBA படித்தவன், டாக்டர் தொழில் செய்யக்கூடியவன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கக்கூடியவன், சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய இப்படி பலதரப்பட்ட முஸ்லிம்களும் இந்த குண்டு வெடிப்புகளுக்கெல்லாம் காரணம் உள்ளே இருக்காங்க. செய்தவன் யாரு? இந்துத்துவ பயங்கரவாதி. நான் கேட்கின்றேன், காங்கிரசுக்கு உண்மையிலேயே இந்த தீவிரவாதத்தை வெட்டி சாய்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமையானால் கற்கரை அத்துணை தகவல்களையும் அனுப்புகின்றார். எதையும் கண்டுகொள்ளாமல் புதுசா ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சுன்னா உடனே அந்த முஸ்லிம்கள் மீது பழி போடக்கூடிய ஒரு நிலையை தான் காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து செய்து வருகின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அருமை சகோதரர்களே, கடைசியில ஹேமந்த் கர்கரே கொல்லப்பட்ட பிறகு 2008 டிசம்பர் 26 கொல்லப்பட்டு விட்டார். அதையும் பாருங்க, காங்கிரஸ்ல நயவஞ்சர்கள் ஒரு பக்கம் முஸ்லிம்களுக்கு சாதகமா சில பேர் பேசுறதுக்கு ஆள விடுறது, இன்னொரு பக்கம் மனசார்பின்மைக்கு எதிராக பேசக்கூடியவர்களையும் வைக்கின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் ஒரு பேட்டியில சொல்கின்றார், கற்கரை உயிர் விடுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் என்னிடம் பேசினார், அன்று மாலை பேசினார். இந்துத்துவ பயங்கரவாதிகளால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று என்னுடைய தொலைபேசியில சொன்னார். காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாருங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னொரு பேச்சாளர் சொல்கிறார், அது திக்விஜய் சிங்கினுடைய சொந்த கருத்து, அந்த கருத்தோடு காங்கிரசுக்கு உடன்பாடு இல்லைன்னு. இது ஒரு வேடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். அருமை சகோதரர்களே, இந்த நிலையிலே தான் ஹைதராபாத்ல மக்கா மஸ்ஜித்ல குண்டு வெடித்த சம்பவம் சொன்ன பாருங்க. அதுல அப்துல் கரீம் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டான். அந்த சிறையில இந்த சுவாமி அசீமானந்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரும் சிறையில அடைக்கப்பட்டார். அவர் மீது என்ன குற்றச்சாட்டுனா, சம்யுக்தா எக்ஸ்பிரஸ் மீது குண்டு வைத்து குற்றச்சாட்டு. இந்த அப்துல் கரீம் என்ற இளைஞர் அந்த சுவாமியாருக்கு உண்மையான மனித நேயத்துடன் சிறையில் இருக்கக்கூடிய அந்த வயசானவரை, தன்னை விட வயசுல மூப்பானவரை நல்ல முறையில கவனிச்சிட்டாப்ல. அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்வது, இதெல்லாம் செய்வது. இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அந்த சுவாமி அசீமானந்த் இந்த அப்துல் கரீம் கேட்கிறார், தம்பி நீ எதுக்கா ஜெயில இருக்கான்னு கேட்கிறாங்க. சுவாமிஜி, அந்த துயரத்தை ஏன் கேட்கிறீங்க? எங்க ஊர் ஹைதராபாத்ல மக்கா மஸ்ஜித்ல குண்டு வெடிச்சிச்சு. அந்த குண்டு வெடிப்புக்கு காரணமாக குண்டு வச்சவன் நான் தான் சொல்லி என்ன போலீஸ் பிடிச்சு உள்ள அடைச்சிருக்காங்க. எனக்கும் அந்த குண்டு வெடிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அந்த அப்துல் கரீம் அசீமானந்திடம் சொல்ல, உடனே அசீமானந்துக்கு அவருடைய மனசாட்சி புத்திச்சான். நம்ம தானே மக்கா மஸ்ஜித்ல குண்டு வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம்,
இந்த அப்பாவி இளைஞன் நமக்கு ஜெயில எவ்வளவு பெரிய உதவிகளை எல்லாம் செஞ்சுட்டு வரலாம், இவனை போய் அந்த வழக்குல உள்ள வச்சிருக்காங்களே, இதுக்கு நம்ம எப்படியாவது பிரயாச்சித்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அசீமானந்தருக்கு உடனடியாக நீதிமன்றத்தில் நான் செக்ஷன் 164 படி 164 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி ஒப்புதல் வாக்குமூலம் தர வேண்டும் என்று ஒரு மனுவை போடுகின்றார். ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அளித்திருக்கின்றார். அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் கவனிக்க வேண்டும், ஹேமந்த் கர்கரே 3 ஆண்டுகளுக்கு முன்னால் எதை கண்டுபிடித்தாரோ, எந்த இந்துத்துவ கும்பல் இத்துணை குண்டுவெடிப்புகளுக்கும் காரணமாக இருக்கின்றது என்று கண்டுபிடித்தாரோ, அதே அடிப்படையில் இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை சுவாமி அசீமானந்த் கொடுத்து நாங்க தான் இதை எல்லாத்தையும் செஞ்சோம். எதுக்கியா செஞ்சீங்கன்னு கேட்டா, பழிக்கு பழி வாங்க வேண்டும். முஸ்லிம்கள் குண்டுவெடிப்பை நடத்தினார்கள் என்றால் எங்களாலையும் குண்டுவெடிப்பு நடத்த முடியும் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாங்க பெரிய திட்டம் போட்டு இதெல்லாம் செஞ்சோம். ஆனா இந்த முஸ்லிம் இளைஞன் என்னிடம் நடந்து கொண்ட அந்த முறை என்னுடைய மனசாட்சியை உலுக்கி விட்டது. அதனால பிரயாச்சித்தம் செய்து இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை தருகின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் அருமை சகோதரர்களை நம்ம வாய்களிலே பேசுகின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் பிருந்தா காரட் அடித்து சொன்னார் நாடாளுமன்றத்தில். ஹேமந்த் கர்கரே சொன்னார், இது மேலகானிலே நடைபெற்ற இந்த சம்பவம், this is not an isolated incident, it has a chain throughout the country. மேலகானிலே நடைபெற்ற இந்த சம்பவம் தனித்த சம்பவம் அல்ல, இது ஒட்டுமொத்தமாக நாட்டிலே பல்வேறு பகுதிகளுடன் இணைக்கப்பட்டது என்று சொன்னார் மாவீரன் கர்கரே. இதுவரைக்கும் இந்த காங்கிரஸ் ஆட்சி ஏதாவது செஞ்சிருக்கிறதா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு? இதே அசீமானந்த் அவராகவே முன்வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்காமல் இருந்திருந்தால், அஜ்மீர்ல குண்டு வச்சது முஸ்லீம், ஜாமா மஸ்ஜிதில குண்டு வச்சது முஸ்லீம், ஹைதராபாத்ல மக்கா மஸ்ஜிதில குண்டு வச்சது முஸ்லீம், அந்த நிலை தானே இருந்திருக்கும். என்ன மத சார்பின்மையை பேசுகின்றாய் காங்கிரஸ் கட்சியை? திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள். எங்களுடைய ஆட்சியில் தான் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று சொல்வதற்கு ஆயுதங்களே இல்லை. இதுதான் நாட்டிலே நடைபெறக்கூடிய யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, அதே போலதான் பல துரோகங்களை செய்து வருகின்றார்கள். 2004 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது, தமிழ்நாட்டிலும் நடைபெற்றது. எந்த அடிப்படையிலே அந்த தேர்தலின் போது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம்? மத்திய அரசு பணிகளிலே முஸ்லிம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துதான் நாம் ஆதரவு கொடுத்தோம். இதை நாம் வெறும் வேலை பேச்சாக நாம் பேச விரும்பவில்லை, ஆவணப்பூர்வமாக சொல்கின்றேன். 2004 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை விருதுநகரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற மாநாட்டிலே வெளியிடப்பட்டது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியிலே ஆட்சிக்கு வருமையானால் கல்வி வேலை வாய்ப்புல முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது. மார்ச் 21, 2004 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த பேரணி கொதிக்கும் வெயிலிலே தஞ்சாவூர் மாநகரத்திலே நடைபெற்றது. ஒற்றை கோரிக்கை பேரணி, மத்திய அரசு பணிகளிலே கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் அந்த பேரணியினுடைய கோரிக்கை. அந்த பேரணி நடைபெற்ற அன்றைய தினம் வந்த இந்து பத்திரிகையில காங்கிரஸ் கட்சியினுடைய 2004 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில உள்ள மிக முக்கியமான பகுதிகள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டன. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லிச்சு? கர்நாடகத்திலும் கேரளாவிலும் காங்கிரஸ் கட்சி தான் இடஒதுக்கீடு அளித்திருக்கின்றது. அதுபோல மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுவதும்
வழிவகுப்போம் என்று அந்த தேர்தல் அறிக்கையில சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமுதாயம் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் வாக்குகளை கொடுத்ததின் காரணமாக 8 ஆண்டுகளுக்கு மேல் வனவாசம் இருந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் டெல்லியில ஆட்சியை பிடித்தது. ஒரு கமிஷன் போட்டாங்க. நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையில ஒரு ஆணையம் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மதவழி சிறுபான்மையினர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் இந்தியா முழுவதும் சென்று தகவல்களை திரட்டியது. தமிழ்நாட்டிற்கும் வந்தது. சென்னையில கோட்டையிலே நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாமும் பங்கு கொண்டு ஏன் முஸ்லிம்களுக்கு அகில இந்திய அளவிலே கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்கான ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்து நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்தோம். இந்த விசாரணை ஆணையத்தை அமைக்கும் போது என்ன சொன்னார்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு? 6 மாசத்துக்குள்ள இந்த கமிஷனிடமிருந்து அறிக்கையை பெற்று அந்த அறிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தரப்படும். திமுக காங்கிரஸ் அரசு அன்று 2004 கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்டு டெல்லியில மார்ச் 7ஆம் தேதி 2007 நாடாளுமன்றத்தை நோக்கி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆயிரக்கணக்கான எம் தொண்டர்கள் சீருடையுடன் அணிவகுத்து வந்த ஒரு மாபெரும் பேரணியை, டெல்லியை அதிர வைத்த ஒரு பேரணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியது. பிரதமரை சந்தித்து மனு கொடுத்தோம், விரைவிலே ஆவணம் செய்கிறோம் என்று சொன்னார். ஆணையம் தன்னுடைய அறிக்கையை அதே 2007ஆம் ஆண்டு மே மாதம் மார்ச்சில் பேரணி நடத்துகின்றோம். மே 21, 2007 ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் தன்னுடைய அறிக்கையை பிரதமரிடம் கொடுத்து விட்டது. அந்த அறிக்கையில மிக தெளிவாக மதவழி சிறுபான்மையினர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 15% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், அதில் 10% முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தெளிவான பரிந்துரை. எப்ப கொடுத்தாங்க? 2007 மே. 2009 வந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. தொடர்ச்சியாக நாம் தமிழக முதலமைச்சரை பலமுறை சந்தித்து இந்த மிஸ்ரா ஆணையம் பரிந்துரை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, இதை வலியுறுத்த வேண்டும் என்று பலமுறை கேட்டு இருக்கின்றோம். பிரதமருக்கும் சோனியா அம்மையாருக்கும் நேரடியாக மனு கொடுத்திருக்கின்றோம், கடிதம் மூலமாகவும் பலமுறை மனு கொடுத்திருக்கின்றோம். இது போன்ற பொதுக்கூட்டம் வாயிலாகவும் நாம் சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் 2011 கமிஷன் அறிக்கை வந்து 8, 9, 10, 11 கிட்டத்தட்ட இந்த மே மாசம் வரும் சட்டசபை தேர்தல் வரும்போது 4 வருஷம் ஆச்சு. யார் அதை பத்தி பேசுற? கேட்டா சிறுபான்மை மக்களுக்கு எங்களை விட்டா வேற ஆள் யார் இருக்கா? அருமை சகோதரர்களே, சற்று சிந்திக்க வேண்டும். இது போன்ற வேலையாளிகளுக்கு, நண்பர்களை போன்று நடிக்கக்கூடிய துரோகிகளுக்கு நிச்சயமாக நாம் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தருணம் நெருங்கி வந்து விட்டது. அதுதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. சட்டமன்ற தேர்தல்ல முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணியை இன்ஷா அல்லாஹ் வீழ்த்தி முஸ்லிம்களை, சிறுபான்மை மக்களை கிள்ளிக்கிரையாக கருதிய காலம் மழையேறிவிட்டது என்பதை நிரூபிப்பதற்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் இருந்து வருகின்றோம். அதே மாதிரி அருமை சகோதரர்களே, பொதுவாகவே இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி மதசார்பின்மை என்ற பெயரிலே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டு ஒட்டுமொத்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை அவர்கள் இணைத்து வழிந்து வருகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலாக இருக்கின்றது. ஸ்பெக்ட்ரம் என்பது இந்த நாட்டினுடைய சொத்து. அந்த அலைவரிசை என்பது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கின்றது. அதுல மாபெரும் ஊழல் விரிவாக பேசுவதற்கு அவகாசம் இல்லை. 1,76,000 கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழல்ல
முகம்தான். ராஜாவுக்கு பின்னாடி இந்த ஊழல்ல திமுகவும் இருக்கின்றது, காங்கிரஸ் இருக்கு. அதனாலதான் கபில் சிபல் புதிதாக ராஜாவுக்கு பதிலாக அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு இந்தியாவினுடைய தலைமை கணக்கு ஆய்வாளர் அரசாங்கத்துக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது, என்ன லாபம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை எல்லாம் தெளிவான முறையில் ஆய்வு செய்யக்கூடிய சிஏஜி என்று சொல்லக்கூடிய தலைமை கணக்கு ஆய்வாளர் 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது சொல்ல கபில் சிபல் சொல்றாரு, இந்த 2G ஸ்பெக்ட்ரம்னால ராஜானால எந்த விதமான ஊழலும் ஏற்படவில்லை, அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு 0 என்று சொல்கின்றார். நாட்டு மக்கள் காதல பூச்சுத்தி இருக்கிறார். இந்த ஸ்பெக்ட்ரம் பணம் தான் திருமங்கலம் தேர்தல் தொடங்கி அனைத்து இடைத்தேர்தலிலும் தமிழ்நாட்டில் தண்ணி போல ஓடிச்சுங்கிறதுக்கு நமக்கு நிதர்சனமான சான்றுகள் ஏராளமாக இருக்கின்றது. இப்படி ஊழல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களை வாட்டி எடுக்கக்கூடிய விலைவாசி உயர்வு. வெங்காயம் விலை 80 ரூபாய், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இப்படி அனைத்து காய்கறிகளுடைய விலையும் ஏறி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த அளவுக்கு மிக மோசமான விலைவாசி உயர்வால் நாட்டு மக்களை பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றதுன்னா நமக்கு தெரியுது. வெங்காய விலை ஏறி போச்சு. ஏன் வேற ஏறி போச்சுன்னா உற்பத்தி குறைஞ்சு போச்சு, ஆனாலும் வெங்காய விலை ஏறி போச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் அருமை சகோதரர்களே, 2010 இந்தியாவில் வெங்காய உற்பத்தி அதற்கு முந்தைய 2009 ஆண்டை விட 10 லட்சம் டன் கூடுதலாக இருந்திருக்கின்றது. சரி, உற்பத்தியான வெங்காயம் மார்க்கெட்டுக்கு வரலையான்னு கேட்டீங்கன்னா நாஃபெட் என்று சொல்லக்கூடிய இந்த விவசாயம் பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் தொடர்பான ஒரு தேசிய அமைப்பினுடைய எம்டியாக இருக்கக்கூடிய சஞ்சய் சோப்ரா சொல்லியிருந்தால் மார்க்கெட்ல வெங்காயத்தினுடைய சப்ளை 20% அதிகமாக, சாதாரண நேரத்தை விட 20% அதிகமாக வெங்காயத்தினுடைய சப்ளை இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றார். உடனடியாக அரசாங்கம் உடனடியாக வழக்கமாக இந்த மாதிரியான பொருட்கள் விலை உயர்ந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது விவசாயத்துறை அமைச்சர் சரத் பவார். அதுக்கு பதிலாக வர்த்தக அமைச்சர் ஆனந்த் சர்மா சொல்றாரு, வெங்காயத்தை வியாபாரிகள் எல்லாம் பதுக்கி வைத்திருக்கின்றார்கள், அதனாலதான் விலை உயர்வுன்னு சொல்றாரு. என்னடா இது திடீர்னு விவசாய அமைச்சர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்வதை பதிலாக காமர்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, விவசாய அமைச்சர் சொல்வதற்கு பதிலாக வர்த்தக அமைச்சர் இந்த மாதிரி கருத்தை சொல்றாருன்னு ஆய்வு செய்து பார்த்தா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கின்றது. ஆரம்பிச்சு போறாங்க. இந்த வெங்காயம் ஏற்றுமதியை தடை செய்தார்கள். வெங்காய இறக்குமதிக்கான எக்ஸைஸ் தீர்வை குறைத்தார்கள். அதே போல வெங்காயம் பதுக்கி வைத்திருக்கின்றதா என்று சொல்லி மொத்த வியாபாரிகள் கடைகளுக்கெல்லாம் ரெய்டு செய்தார்கள். இப்படி வெங்காயத்துக்கு ஒரு நிலைமையை அவர்கள் உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாத்தீங்கன்னா தக்காளி விலையும் அதே போல பூண்டு விலையும் மிகப்பெரிய அளவிலே உயர்ந்து விட்டது. தக்காளியை பற்றி ஒண்ணு சொல்லணும். இந்த தக்காளி விலை உயர்வுக்கு சில வாரங்களுக்கு முன்னால் தக்காளி அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் விளைந்த தக்காளி விலை போகவில்லை, வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக தக்காளியை சாகுபடி செய்த விவசாயிகள் தெருவில் வந்து தண்டம்னா கூட்டுறாங்க. பார்த்திருப்பீங்க, சிலருக்கு உங்களுக்கு மறந்து இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட செய்தி வந்துச்சு. அந்த தக்காளி விலையும் ஏறி போயிடுச்சு. கடைசியில சுருக்கமாக சொல்ல போனா இந்த விலையேற்றத்தை எல்லாம் எப்ப கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஆனந்த் சர்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது வால்மார்ட், டெஸ்கோ, கேரஃபோர் போன்ற மல்டி பிராண்ட் ரீட்டைல், அதாவது
பன்முக பிராண்ட், பன்முக பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களை இந்த நாட்டில் சூப்பர் மார்க்கெட் நடத்துவதற்கு அனுமதித்தால்தான் இந்த விலைவாசி எல்லாம் குறையும் அப்படின்னு பூனைக்குட்டி வெளியே வருது. அதுக்கு மேல என்னடா இதுக்கு பின்னணி என்று பார்க்கும்போது, பராக் ஒபாமா இந்தியாவுக்கு வந்ததை பார்த்தீர்கள். அதே போல பிரிட்டனுடைய பிரதமர் கேமரூன் வந்ததை பார்த்தீர்கள். பிரான்சினுடைய சர்கோசி இந்தியாவுக்கு வந்ததை பார்த்தீங்க. இவங்க எல்லாம் பிரதமர்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தாங்க. என்ன கோரிக்கை வைத்தாங்கன்னா, வால்மார்ட், டெஸ்கோ, கேரஃபோர் என்று அமெரிக்காவில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது சில்லறை வர்த்தகத்திலே இருக்கக்கூடிய இந்த பெரும் வியாபாரிகள் தங்களுடைய கடையை இந்தியாவிலே விரிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அப்படி சில்லறை வியாபாரத்தில் இந்த பன்னாட்டு நிறுவனங்களை அனுமதிப்பதை இந்தியாவிலே பெரும்பான்மைய மக்கள் எதிர்க்கிறார்கள். அந்த எதிர்ப்பை குறைக்க வேண்டும்னா ஏத்து வெங்காய விலைய, ஏத்து தக்காளி விலைய, ஏத்து பீட்ரூட் விலைய என்று சொல்லி அரசாங்கமே இந்த விலையேற்றத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதுக்கு இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தினுடைய மிக மோசமான பொருளாதார கொள்கை மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. இந்த பிஜேபி காங்கிரஸ் ரெண்டினுடைய பொருளாதார கொள்கையும் ஒரே மாதிரியான பொருளாதார கொள்கை. இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2020 2020 இந்தியா பெரிய வல்லரசாக வேண்டுமா? ஆமாம், நாமும் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றுதான் கனவு காணுகின்றோம். ஆனால் எப்படிப்பட்ட வல்லரசாக இருக்க வேண்டும்? இந்த நாட்டிலே வாழக்கூடிய 100க்கும் மேற்பட்ட 100 கோடிக்கும் மேற்பட்ட அனைத்து மக்களுக்கும் சுத்தமான குடிநீர், பாதுகாப்பான சுகாதார ஏற்பாடு, நல்ல உணவு, நல்ல சுற்றுச்சூழல், இதுதான் இந்த நாட்டில இந்த வசதியை ஏற்பாடு செய்தால்தான் உண்மையிலே இந்தியா வல்லரசாகும். என்ன சொல்றாங்க? தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் பெருமை பாராட்டிக் கொள்கின்றார்கள். தமிழகத்தினுடைய பொருளாதாரம் எங்களுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அசுர வேகத்திலே ஏறிவிட்டது. வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இங்கே உற்பத்தி தளங்களை அமைத்து விட்டது. கார் உற்பத்திக்கு மிகப்பெரிய அமெரிக்க நகரமான டெட்ராய்ட் தான் தலைநகர் என்ற நிலை மாறி நம்முடைய சென்னையிலே இந்தியாவுடைய டெட்ராய்டாக கார் உற்பத்தியில மேலோங்கி இருக்கக்கூடிய நகரமாக நாம் உருவாக்கி விட்டோம். நோக்கியாவுடைய தொழிற்சாலை, சாம்சங் தொழிற்சாலை இதெல்லாம் வந்துச்சுன்னா பெருமை பாராட்டுறாங்க. இப்படியே இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அமைச்சர்களும் சொல்றாங்க. ஆனால் அருமை சகோதரர்களே, புள்ளி விவரம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? இந்தியாவிலே வாழக்கூடிய மக்களிலே 55%, அதாவது 64.5 கோடி மக்கள் வறுமையின் கீழே வாழ்கின்றார்கள். வறுமையின் கோரப்பிடியிலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை, சமையல் செய்வதற்கான எரிவாயு கிடைப்பதில்லை, மின்சாரம் கிடைப்பதில்லை, சுகாதார வசதிகள், கழிப்பறை வசதிகள் இருப்பதில்லை, அவர்கள் பிள்ளைகளுக்கு சரியான சத்துணவு கிடைப்பதில்லை என்று இந்த நாட்டினுடைய ஏழை மக்கள் மிகப்பெரிய அவஸ்தையில, மிகப்பெரிய அவதியில வாழக்கூடிய ஒரு நிலையும், அது மட்டுமல்லாமல் உலகத்திலேயே அதிகமான ஏழை மக்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றி, ஆப்பிரிக்காவில் உள்ள சில நாடுகளை பற்றி சில நேரம் தொலைக்காட்சியில நம்ம பார்ப்போம். சோமாலியாவில் பஞ்சம் அப்படின்னு ஒரு காட்சி, வயிறு ஒட்டிய ஏழைகளுடைய படங்களை பார்ப்போம். ஆனால் அருமை சகோதரர்களை, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய புள்ளிவிவர ஆய்வு என்ன சொல்கின்றது என்றால், இந்தியாவில் ஒரு நாளைக்கு $2 50, அதாவது 100 ரூபாய் இல்லாமல் வாழக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை 75.6%. ஆனா ஆப்பிரிக்காவில் அது 55% தான் சொல்லி, ஆப்பிரிக்காவில் சப் சஹாரா ஆப்பிரிக்கா, சஹாரா பகுதியில் உள்ள ஆப்பிரிக்கா நாடுகளில வாழக்கூடிய பட்டினியால் வாழக்கூடிய மக்கள் தொகையை விட அதிகமான மக்கள் இந்தியாவிலே வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார். வாஜ்பாயும் மன்மோகன் சிங்கும் தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய அமெரிக்க அடிமைத்தன பொருளாதார கொள்கையின் காரணமாக இன்னைக்கு இந்தியாவினுடைய வருமானத்தில், வருவாயில எத்தனை பேர் அதை
அனுபவித்து வருகிறார்கள் தெரியுமா? வெறும் 49 பேர்கிட்ட இந்த நாட்டினுடைய பெரும்பகுதியான செல்வம் 49 பேர் இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு தான் மும்பாயில வக்ஃபு நிலத்துல இந்த உலகத்தின் மிகப்பெரிய பிச்சைக்காரன் பாருங்க அம்பானி வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு கட்டடத்தை எழுப்பி அந்த கட்டடத்துல விமானம் வந்து இறங்குற மாதிரி நம்ம பாட்டன் பூட்டன் சொத்துல அம்பானி இந்த 49 பேரை இந்தியாவை சுரண்டி வரக்கூடிய 49 பேர்ல ஒத்த வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில தான் மன்மோகன் சிங் வாஜ்பாயினுடைய பொருளாதார திட்டம் இந்த நாட்டின் மண்ணின் மைனர் ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்று நான் சொன்னால் அது மிகையாக. அருமை சகோதரர்களே, இந்த திட்டத்தை மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக வாக்குச்சீட்டு இருக்கின்றது. 3.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டு இருக்கின்றது. என் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் 1995 முதல் இடைவிடாமல் குரல் கொடுத்து அதற்கு சிறைக்கும் சென்று கொடுக்கிறியா இல்லை ஜனவரி 1, 2008 முதல் தொடர்ச்சியான தடைமீறும் போராட்டத்தை நடத்தவா என்று கேட்ட பிறகு வந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை. பல துறைகளில நம்முடைய சமுதாயத்துக்கு வந்து சேர வேண்டிய சரியான அளவில இடஒதுக்கீடு இல்ல. சமீபத்தில் காவல்துறைக்கு ஆள் எடுத்தாங்க, 3.5% இணையாக நமக்கு ஆள் இல்ல. பல்கலைக்கழக பேராசிரியர்களை தேர்ந்தெடுத்தார்கள், அதிலையும் நமக்கு துரோகம். அதே போல தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களில் கணிசமானோர் உருது தாய்மொழியை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். வேறு சிலர் தங்களுடைய பிள்ளைகள் அரபி பாடத்தை பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சமச்சீர் கல்வி திட்டத்தின் மூலமாக ஒரு மாநாடு முஸ்லீம் லீகினுடைய மாநாட்டுக்கு வந்தாரு, அதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறார்கள். உருது மொழிக்கோ அரபி மொழிக்கோ எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத வகையில அந்த அரசாணை அளிக்கப்பட்டு அதுக்கு பாராட்டி நன்றி தெரிவித்து போஸ்டர் ஒட்டக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய அரசியலை சார்ந்த சிலர் கீழ்நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். எனவே அருமை சகோதரர்களே, நாம் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு மத்தியிலே ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமை மட்டும் போதாது, சரியான திசையிலே சரியான குறிக்கோளுடன் சரியான பார்வையுடன் அரசியலிலே நாம் ஒருங்கிணைய வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் செயல்பட்டு வருகின்றது. அது கமுதியிலும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் மென்மேலும் வலுவாக செழிப்பாக நாம் விரும்பக்கூடியவர்கள் ஆட்சி கட்டிலே நம்முடைய உண்மையான பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இருக்கும் போது மேனகான் குண்டுவெடிப்பை அன்று கற்களை கண்டுபிடித்ததோடு நிற்காமல் அன்றே நாடாளுமன்றத்தில் போராட்டங்களை நடத்தி பல சங் பரிவார் தலைவர்களை நம்ம உள்ள அனுப்பி இருக்கலாம். இப்ப நம்ம பிரதிநிதியாக போயிருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அத்வானிஜி ஒரு ஆள் பேசுறார், இந்த சமுதாயத்தின் சார்பாக வேலூரில் இருந்து திமுக சின்னத்தில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பாபரி மஸ்ஜித் இடிப்பு குறித்து அமைக்கப்பட்ட இப்ராஹிம் ஆணையத்தினுடைய அறிக்கை தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்திலே நடக்கும் போது பேசுகின்றார். அத்வானிஜி, உங்க தலைமையில நாங்க அயோத்திக்கு போய் நீங்க எங்களுக்கு பாபரி மஸ்ஜிதை கட்டித்தாருங்கள். இப்படி ஒரு அவல நிலை இந்த சமுதாயத்துக்கு தேவையா என்பதை யோசித்து உண்மையான சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் தலை நிமிர்ந்து நெஞ்சை உயர்த்தி நியாயத்துக்கும் நேர்மைக்கும் மனிதநேயத்திற்கும் சான்று பகரக்கூடிய ஊழலற்ற உண்மையான மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் உள்ளாட்சி மன்றத்திலும் வர வேண்டும். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நமக்கு வெற்றி உண்டு. சமீபத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பண்டாரவேடை என்ற ஊரிலே ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை 250 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கின்றார். அது நாம் இன்ஷா அல்லாஹ் சட்டமன்ற தேர்தலில் பெறப்போகக்கூடிய வெற்றியினுடைய
முன் வாசலாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த பணிகளுக்கு உங்களுடைய நிறைவான ஒத்துழைப்பை தாருங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்தமைக்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.